அவள் பெயர் தீபிகா, அவன் பெயர் ஆரவ். அவர்கள் முதல் முறையாக சந்தித்தது ஒரு மருத்துவமனையில். ஆரவ் தனது அம்மாவை பார்க்க வந்திருந்தான், தீபிகா தனது அப்பாவை. இருவருக்கும் அந்த இடம் பிடிக்கவே இல்லை. ஆனா விதிக்கு அந்த இடம்தான் பிடித்திருந்தது. ஒவ்வொரு நாளும் அதே கோரிடர், அதே சைலண்ட் ஸ்மைல், அதே பெஞ்ச். ஒரு நாள் மின்சாரம் போய்விட்டது. மருத்துவமனை முழுக்க இருட்டாயிற்று. தீபிகா சிறிது பயந்தாள். அந்த நேரம் ஆரவ் தனது போன் பிளாஷ் லைட்டை அவள் முகத்துக்கு காட்டி சிரித்தான். பயப்படாத, இருட்டுல கூட சில முகங்கள் வெளிச்சமாதான் இருக்கும். அந்த ஒரு வரியில் தீபிகாவின் இதயம் மெதுவாக காதலிக்க ஆரம்பித்தது. நாட்கள் சென்றது, அவர்களின் காதலும் வளர்ந்தது. ஆனா ஒரு நாள் தீபிகா திடீரென மருத்துவமனைக்கு வரவே இல்லை. ஆரவ் பதற்றமாய் தேடினான். ரிசப்ஷன்ல ஒரு சிறிய கவர் மட்டும் இருந்தது. அதுக்குள் ஒரு லெட்டர். ஆரவ், நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சப்பவே என் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான்னு எனக்கு தெரியும். அவன் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. கடிதத்தை தொடர்ந்து படித்தான். எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம். நான் நீண்ட நாள் உயிரோட இருக்க மாட்டேன். ஆனா நான் போன பிறகும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதன் கீழே ஒரு போட்டோ. அந்த போட்டோவில் மின்சாரம் போன அந்த இரவு ஆரவ் பிளாஷ்லைட் பிடிச்சுக்கிட்டு சிரித்து கொண்டே இருந்தான். பின்னால் அவள் எழுதியிருந்தாள், என் வாழ்க்கை இருட்டா இருந்த நேரத்துல நீதான் வந்த வெளிச்சம். பல வருடங்கள் போனது. ஆரவ் இன்னும் அந்த போட்டோவை வைத்திருந்தான். ஏனெனில் சில காதல்கள் நம்முடன் வாழாது, ஆனா நம்முள் வாழ்ந்து கொண்டே இருக்கும்.